ஹலோ 11th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சுதா இல்லையா, அண்ட் டேட்டா ஆப்ரேட்டர்ஸ் என்றைக்கு உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஏற்றுறாங்க, அண்ட் சாஃப்ட்வேர் செக்கிங் என்ன. நேற்று வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதில் என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸோ இது எல்லாத்த பற்றியும் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ 11th பிள்ளைங்களா வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அண்ட் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு வீடியோஸ் போடலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 6ஆம் தேதி வந்து 12th ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பா. அதே மாதிரி மே 10ஆம் தேதி 10th ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 11th மே 14ஆம் தேதி ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ரிசல்ட் டேட்டு மே 14பா. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று அதை தான்ப்பா பேசியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கூட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளை எப்போது திறப்பது, +2 +1 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வெளியிடுவது, இது குறித்து அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுக்கு மே 14. ஸோ அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பை பற்றி ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னையிலேருந்து நம்மளுக்கு வந்து கேம்ப் ஷெடியூல் கிடச்சிருக்குப்பா. ஸோ அந்த ஷெடியூல் வச்சே நம்ம வந்து கேம்ப் என்ன ரன்னிங்கில் இருக்கா, என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் 25ஆம் தேதி கிட்ட முடிஞ்சிருக்கா. ஸோ உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து 30ஆம் தேதி கிட்ட வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சாட்டர்டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஜோனல் பாயிண்ட்டுக்கு ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுதுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட பேப்பர்ஸ் கம்பல்சரி கரெக்ஷன் பண்ண மாட்டாங்கப்பா. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ஸ் தான் போவோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு என்னென்ன பேப்பர் போயிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பாங்க. ஸோ உங்களுடைய பேப்பர்ஸை வந்து 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஜோனல்ஸ்க்கும் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அந்த இடத்துல போய் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அண்ட் வந்து எத்தனாவது தேதினா 6ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஇஎஸ்ஓஸ் வந்து உங்களுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். சிஇ என்னன்னா சீஃப் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே ரொம்ப டாப் மோஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபை தான் வந்து ஹெட்டாக போடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் எஸ்ஓஸும் தான் வந்து உங்களுடைய பேப்பரை ஃபஸ்ட்டே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேப்பர் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டேன்றதுனால அவங்க சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப்ன்றதுனால பேப்பர் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் சென்டம் போட நினச்ச பிள்ளைங்களுக்கு மேபி மார்க் அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய லக்கை பொறுத்து. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஇ கரெக்ஷன் பண்ணுவாங்கப்பா. நெக்ஸ்ட் டேலேருந்து ஏஇ இந்த சென்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஜூனியர் ஸ்டாஃப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏஇ எப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக 25ஆம் தேதி முடிஞ்சிருக்கணும். ஆனால் இடையில் வந்து எலெக்ஷன் வந்ததுனால கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டேட் லேக் ஆகிருக்கு. அதனால் எக்ஸ்பெண்ட் பண்ணி 26க்குள்ளே முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இருக்காங்கப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் 11th பொறுத்தளவுக்கு ஓரளவு, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 60க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 11th பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நிறைய சென்டர்ஸில் வந்து முடிச்சு இருக்காங்க. ஆனால் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இன்னும் முடிக்கல அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கூடிய விரைவில். ஸோ அண்ட் இது வந்து உங்களுடைய கேம்ப்பு ஷெடியூல்ப்பா. ஸோ ஓவரால் இதான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ் என்ன ஆயிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ஒரு தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாமாப்பா. ஸோ வந்து 11th பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 15 மார்க் எடுத்தால் பாஸ். இந்த சென்ஸ் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட், இந்த சென்ஸ் எதுனது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் 70க்கு 15 மார்க் எடுத்தால் பாஸ். ரைட். ஸோ இதில் நீங்கள் 12 மார்க்கு கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களை அடித்து பிடிச்சி இழுத்து பாஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த பாஸ் மேட்டரை பற்றி கவலைவே படாதீங்க. ஏன்னா 10த்துக்கும் 12த்துக்கும் வந்து அவங்க வேறு ஸ்டைல் ஏன்னா 12th கெரியர், அதனால் அவங்க 10th வந்து புதுசாக 11th ஜாயின் பண்ணணும். அதனால் அவங்களது அதாவது 11th இப்போ எழுதியிருக்க பிள்ளைங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு 12th போகணும், அவ்வளோதான் அல்டிமேட் கோலு நம்மளுக்கு.
அதனால் நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க ஐயோ அது இதுன்னு போட்டு நிறைய மண்டையில் ஏற்றிக்காதீங்க, தட்டி விடுங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணுறவங்கக்கா. பெரும்பாலும் வந்து யாரையுமே இங்கே ஃபெயில் பண்ண ஆசிரியர்களும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி யாருமே விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கு திருப்பியும் ஒரு சப்ளிமெண்ட்ரியை வச்சு திருப்பி டீச்சர்ஸாக அரேஞ்ச் பண்ணி திருப்பியும் ஒரு கொஸ்டின் பேப்பரை போட்டு ஃபினான்ஷியலி மென்டலி அது எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான். அதனால் ஓரளவுக்கு உங்கள் பேப்பரில் ஆன்சர் கீ இருந்தாலே இழுத்து பிடிச்சி இந்தா அப்படின்ற மாதிரி பாஸ் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பேப்பரில் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு ஆன்சர் கீயும் இல்லாமல் சும்மா எம்டியாக எழுதி உங்களுக்கே தெரியும்ப்பா எப்படி எழுதிருப்பீங்கன்ட்டு எம்டியாக எழுதிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வராது. ஆனால் நான் எழுதியிருக்கேன் மேம் ஓரளவுக்கு ஆன்சர் கீ இருக்குது, ஆனால் இந்த வந்து 15 மார்க் எடுத்து பாஸ் பண்ணோன்னா ஒரு 12 கிட்ட நெருக்கிட்டேன் மேம் அப்படின்னாலே உங்களோட ஆன்சர்ஸ் கீஸ் அங்கங்கே கொஞ்சம் பார்த்துட்டு ஓரளவுக்கு இருந்தால் அடிச்சு பிடிச்சி உங்களை இழுத்து பாஸ் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு. அண்ட் தென் ப்ராக்டிக்கல் இல்லாத தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்ஸு, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் 25 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகும் ரைட். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் 90க்கு 25 எடுக்கணுமா, நீங்கள் ஓரளவுக்கு 20 கிட்ட நெருங்கிட்டீங்க உங்கள் மார்க்கு அப்படின்னாலே பேப்பர்ஸ் எல்லாமே திருப்பி பார்த்துட்டு ஆன்சருக்கு இருக்குது அப்படின்னா இழுத்து பிடிச்சி 25 போட்டுடுறாங்கப்பா. அதனால் 11th பிள்ளைங்களாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, சயின்ஸு, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சி குரூப்பு, எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு 70க்கு ஒரு 12 கிட்ட வர அளவுக்கு ஆன்சருக்கு எழுதியிருக்கணும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ் அது மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு 90 மார்க்குக்கு 21 இல்லைனா 20 கிட்ட வர மாதிரி எழுதியிருக்கணும். அதை தாண்டி உங்கள் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆகுவீங்க. சரிங்களாப்பா. இது வந்து பாஸ் ஆகிற பிள்ளைங்களுக்கு. இதுக்கு நடுப்புற வந்து 16லேருந்து 60க்குள்ளே வந்து நிறைய பிள்ளைங்க நல்லா எழுதியிருக்க பிள்ளைங்க மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவுமே நிறைய மார்க்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இயரு தேர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாக தான்ப்பா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க உங்கள் கொஸ்டின் பேப்பர். ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியும் இல்லாமல். தமிழ் தான் கொஞ்சம் கை வச்சாங்க, மற்றபடி மித்தெல்லாம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்ஸ். அதனால் ஃபீல் பண்ண தேவையில்லை. அண்ட் சென்டம் பிள்ளைங்களுக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டம் விழுந்திருக்கு ஆக்சுவலி, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. பட் சென்டம் மிஸ் பண்ண பிள்ளைங்க எதனால் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டு அதாவது ஆன்சர் கீ விட்டுருப்பீங்கப்பா, தேரியில் விட்டுருக்கீங்க. அண்ட் டயக்ராமில் ஒரு 8 பாயிண்ட் குறிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெத்தர்ஜியாக ஒரு 2 இல்லைனா ஒரு பாயிண்ட் விட்டுட்ருக்கீங்க டயக்ராமில் குறிக்க. அண்ட் ப்ளஸ்ஸு மைனஸை எங்கேயோ இடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் ஃபிசிக்ஸு, மேக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸில் யூனிட் போட வந்து கொஞ்சம் விட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்னால சென்டம் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி நம்மளுக்கு மட்டும் இந்த வருஷம் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல 11th பிள்ளைங்களுக்கு. அது ஒரு வருத்தமான செய்தி தான். இதுதான்ப்பா ஓவரால் உங்களுடைய பாசிங் ஸ்டேட்டு. ஸோ டெய்லி கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் நிறைய பேர் பாஸ் ஆகிறீங்க, ஒரு சிலர் ஃபெயில் ஆகிறீங்க. பிகாஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை இங்கே ஃபெயில் பண்ணுறதுக்கு. பட் பேப்பரில் ஏதாவது இருக்கணும்டா செல்லா குட்டீஸ். பேப்பர் இல்லாதனால தான் டீச்சர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஃபெயில் பண்ணுறாங்க. அவங்க பாவம் தேடிட்டு கிடக்குறாங்க, இந்த பிள்ளை ஏதாவது எழுதியிருக்குமா, நம்ம பாஸ் போட்டுடலாமா அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் பேப்பரில் கண்டென்ட்டே இல்லைடா. அதனால தான் சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஃபெயில் ஆகிறவங்களும் வருத்தவே பட தேவையில்லை. ஜூன்லேயே உடனே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது ரீ எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நம்ம எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம நடந்தாலும் பார்த்துக்கலாம். 11th வேறு ஏதாவது புதிய அப்டேட் கிடச்சா நான் உடனுக்குடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 11th பிள்ளைங்க வருத்தமே பட தேவையில்ல. நம்ம சேனலில் 10th, 11th, 12th 3 ஸ்டாண்டர்டுக்குமே உண்மையான தகவல் உடனுக்குடனே வந்து அப்லோட் பண்ணப்படும். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களாப்பா. இன்னும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.